அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகனோட குறுநாவல்களில் லங்காதகனம் 2 தொடர்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராமன் குட்டி என்று அச்சு காரியஸ்தன் கூவினார். பூமுகத்தி 2லிருந்து பாய்ந்து இறங்கி நறுக்கி கொண்டிருந்த வாழை இலையை கைமறதியாக எடுத்தபடி பதறியோடினேன். என்ன அங்கே இலவெடுக்கிற? கிண்டி எங்கே? கூப்பிட்ட குரலுக்கு வராமல் எங்கே ஒளியிற? அச்சு காரியஸ்தனுக்கு ஆஸ்துமா. அந்தியில் ஒரு மாதிரி, காலையில் வேறு மாதிரி. தம்புரானுக்கு முன் ஒரு முகம், அடியார்களிடம் இன்னொரு முகம். நுணுக்கமாக 2 தாள்களை ஒட்ட வைத்து உருவாக்கப்படும் அட்டைக்காகிதம் போல் ஒரு ரெட்டை மனிதர் அவர். என் கையில் வாழை இலையை பார்த்துட்டு, 100 வாழையில நறுக்க இவ்வளோ நேரமா? உருப்பட்டது போல தான் என்று முணுமுணுத்தார். மூச்சிலைப்பில் கழுத்து ஒடுங்க முதுகை வளைந்தபடி நின்றார். தொந்தி மீது வேட்டியை நழுவியதை ஒரு கையால் பிடித்திருந்தார். அதிதிகள் வந்திருப்பது தெரியும் இல்லையா? சும்மா பம்பரம் போல் இருக்க வேணும் தெரியுமா? நான் ஏதும் கூறலை. அச்சு காரியஸ்தனுக்கு பிறகு பதில் சொல்வது பிடிக்காது. ஓடி போய் கிண்டிகளை எடுத்து தண்ணீர் ரொப்பி ஸ்ரீமுற்றத்தில் வை. போத்தி வந்து விட்டாரா? குளிக்கிறார். குளித்து இலவு எடுத்தார். நேரமாகிறது என்று போய் சொல்லு. நாராயணி எங்கே? பூஜை சாமான்கள்லாம் தயாரா? கிண்டிகளில் தண்ணி நிரப்பிவிட்டு குளத்துக்கு போனேன். போத்தி கோவணத்துடன் ஈரமாக நின்று நாராயணி அம்மாவோட வலிய சிரித்து கொண்டிருந்தார். தயங்கியபடி நேரமாயிற்று என்று அச்சு மூத்தார் திட்டுகிறார் என்றேன். ஊத்த நாயரை பொத்தி கொண்டு பேசாமல் இருக்க சொல்லு. ரொம்பத்தான் அலட்டுறான். சொறி என்றார். காரியஸ்தன் முன் வில்லா நிற்கும் போத்தி. நாராயணி அம்மா கிளுக் என்று சிரித்தார். பூஜை சாமான்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போடா. நான் மீண்டும் துர்க்கையம்மன் கோயில் பக்கம் வந்தபோது அப்புமாரர் சட்டையை கழட்டிவிட்டு செண்டையை கொட்டி பார்த்து கொண்டிருந்தார். அதை அணுகி நானும் டொட்டைங் என்று தட்டினேன். வெற்றிலையை அதக்கியபடி சிரித்தார். துணை செண்டையும் வந்தது. குஞ்சிராமா ஆரம்பிக்கலாமா? குஞ்சிராமன் ஒடிசலான குள்ளமான ஆள். என்னளவு தான் இருந்தான். செண்டைக்கு பின்புறம் ஓனாம் போல தலையாடியது. இருவரும் நின்று சுதி கூடி தாளம் தழுப்ப சட்டென்று குரலில் விழாக்களை வந்தது. காரியஸ்தன் மார்பகங்கள் குலுங்க ஓடி வந்து ஆச்சா ஆச்சா என்று பறந்தார். போத்தி குடத்துடன் நீருடன் வந்து வாசல் மணியை ஒருமுறை அழித்துவிட்டு கதவை திறந்தார். உள்ளே எட்டி பார்த்தேன். குறுகுறுப்புடன். அரை இருட்டில் அம்மனை பளபளக்க கரிய துர்க்கை நின்றிருந்தாள். அம்மே பகவதி என்று காரியஸ்தன் கூவியபடி கும்பிட்டார். நாராயணி வரவே திரும்பி எங்கே இலவெடுத்தாய் பீடை என்றார். எங்கே பூவும் கதிரும்? நாராயணி பூக்குடைய மௌனமாக நீட்டினாள். கமுக கதிர்கள் நிரம்பிய பொதிய காரியஸ்தன் எடுத்து மண்டபத்தில் வைத்தார். அப்படி வைடி அசுத்தமே, நீட்டியபடி ஏன் நிற்கிற? போத்தி பூக்களை அள்ளி சென்று தேவியை அலங்கரித்தார். செக்கச்சிவந்த பட்டு உடுத்தப்பட்டு தலைக்கு பின் கமுக பூக்களை விரிக்கப்பட்டு செவ்வரளி மலை சாத்தி குங்கும செந்தூரம் பூசி பிற்பாடு துர்க்கையில் புதிதாக உக்ரம் வந்திருந்தது. காரியஸ்தன் விளக்குகளை ஏற்ற ஆரம்பித்தார். உதவினே. வெளியே தூரத்தில் மணியோசை கேட்க காரியஸ்தன் பாய்ந்தோடினார். சிறிது நேரத்தில் கையால் வாயை பொத்தி உடல் வளைத்து அவர் முன்னால் வர பின்னால் தம்புரானுக்கும் விருந்தினர்களும் வந்தனர். தம்புரான் கோதுமை நிறம், நெத்தியில் ஓரமாக சரிந்த முன்குடுமி, புத்தம்புது முப்புரி நூல், பட்டு வேட்டி கச்சையை அணிந்து சந்தன குரடு அணிந்திருந்தார். வந்து இத்தனை நாளில் 2வது முறையாக தம்புரானை பார்க்குறேன். முறை அரை இருட்டில் அவர் அந்தப்புறம் போகும்போது சமயக்கட்டில் ஒதுங்கி நின்றபடி பார்த்தேன். அப்போது எத்தனையோ நம்பூதிரிகளால் ஒருவராகவே தோன்றினார். இப்போது அவருடைய எடுப்பான மூக்கும் பச்சை நிற கண்களும் மீசையற்ற மேலுதடும் செக்க சிவந்த வாயும் வைர கடுக்கன்களும் கழுத்து நீண்ட தங்க வடமும் வெள்ளி பூண்டு இட்ட பிரம்பும் எல்லாம் அப்படியே பதிந்தன. பயத்தையும் அவமரியாதையும் ஒருங்கே எழுப்பும் தோற்றம். என்னால் அவர் பார்வையில் நிற்க முடியாது போல உணர்ந்தேன். தூண்மறைவில் ஒண்டினேன். தம்புரானின் விருந்தினர்கள் வேட்டி அணிவதற்கு பழக்கமற்றவர்கள் என்று தெரிந்தது. இருவர் வாட்ச் கட்டியிருந்தார்கள். தோல் செருப்பு அணிந்திருந்தார்கள். மார்புகள் வெளியேறியிருந்தன. கழுத்துகள் மட்டும் கருகி நிறம் மாறுபட்டிருந்தன. காரியஸ்தன் அவர்களை இட்டு வந்து தேவி முன் நிறுத்திவிட்டு வாய்கொள்ளாத வினய சிரிப்போட காத்து நின்றார். என்ன பிரதிஷ்டை என்றார் ஒருவர். காரியஸ்தன் ஆனந்த பரவசமாகி புருவம் விரிய வனதுர்க வரதாயினி பூர்ணகாய சில்பம் என்றார். ஓ என்று தலையாட்டினார். மார்வலஸ். தம்புரான் ஏதோ ஆங்கிலத்தில் கூற இருவரும் சிரித்தனர். யாரோ விரைந்து வருவது தெரிந்தது. அனந்தன் ஆசான். பகல் வழியில் அவர் முற்றிலும் வேறு மாதிரி இருந்தார். உடம்பில் முதுமையோட தளர்வும் முகத்தில் சுருக்கங்களும் இருந்தன.
கண்கள் பழுத்து விட்டிருந்தன. அவருடைய வேட்டி அச்சூழலுக்கு பொருத்தாமல் அழுக்காயிருந்தது. அவர் புதியவர்களிடம் கண்டதும் தயங்கினார். அதற்குள்ள தம்புரான் திரும்பி பார்த்து, ஆசானே வா வா, என்ன பதுங்குற என்று கூறிவிட்டு விருந்தினர்களிடம் ரொம்ப வேடிக்கையான ஆள் என்றார். அவர்கள் கண்களில் விஷமத்தோட ஆசானை பார்த்தாங்க. ஆசானும் சிரிப்பு ஏற்படுத்துபவராகவே இருந்தார். பொதுவாக மைதானத்தில் விடப்பட்ட எலி போல ஒரு தத்தளிப்பு அவரிடம் இருந்தது. கைகளை கட்டியபடி முகம் கலங்கியிருக்க, உதடுகள் சிரிக்க அவர்களை அணுகினார். யார் இவர் என்றார் ஒல்லியான வழுக்கத்தல ஆள். நடிகன் என்றார் தம்புரான். நன்றாக கதகளி ஆடுவான். நம்முடைய மடத்தை சார்ந்திருக்கான். அவனை உற்று பாருங்கள், அவனுடைய வேடிக்கையான உடல் அசைவுகளை. டேய் ஆசானே, எங்கே போய் அந்த செம்பை எடுத்துட்டு வா பார்ப்போம். ஆசான் சட்டென்று என்னை பார்த்தார். பிறகு சங்கடமாக நடந்து போனார். அவருடைய நளினமான கால் அசைவும் தோள்களில் சங்கடமான ஒடுக்கமும் இணைந்து விபரீதமான ஒரு விளைவு ஏற்பட்டது. குண்டான கண்ணாடிக்காரர் பர் என்று சிரித்து விட்டார். ஆசான் செம்ப கையில் தாமரை போலவே நெருப்பு குண்டம் போலவோ ஏந்தியபடி வந்து நின்று தயங்கினார். தம்புரானும் மற்றவர்களும் சிரிக்க, காரியஸ்தனும் சிரிப்பை அடக்கியபடி, போய் திரும்ப அங்கேயே வையும் அதை ஆசானே என்றார். ஆசான் அதை திரும்ப வைத்த பின்பு வந்து தூணோரமாக ஒதுங்கி நின்றார். சட்டென்று திரும்பியவர் என்னை பார்த்தார். சிரிக்க முயன்றார். நான் தலை குனிந்து கொண்டேன். அப்போ தீபாதாரணை என்றார் காரியஸ்தன். ஆகட்டும் என்றார் தம்புரான். போத்தி மணியோசையோட தீபாராதனை காட்டினார். தூப ஆரத்திக்கு பிறகு சூட்டு தட்டை கொண்டு வந்து வணங்கியபடி தம்புரான்கிட்ட காட்டினார். என்ன போத்தி, பூணிலே சாணி தடவி இருக்கிறா என்றார் தம்புரார். ஆனால் விருந்தினர்கள் சிரிக்கவில்லை. ஹி ஒரே வேலை, ஒளியிறதே இல்லை, மாற்றணும். குண்டான ஆள் தட்டில் சில்லறையை போட்டார். போத்தி சிரித்தபடி, சார் திருவனந்தபுரமா என்றார். ஆமாம். வக்கீலா இல்லை பிஸ்னஸ் என்றார் அவர். பார்த்தால் வக்கீல் மாதிரி ஒரு கலை. ஹி அது அவருடைய நிரந்தர ஆயுதம். காவி நிறத்தில் இழுத்தபடி அம்பை வனதுர்க்கை ஈஸ்வரனை சபித்துவிட்டு வந்து உலகை காக்க நின்றவள் சர்வானுகிரக சன்னத்தை என்றார். அவர் தலையாட்டினார். அவர்கள் திரும்பி நடக்கும்போது குண்டானவர், நான் உங்கள் விதூஷகனின் நடனத்தை பார்க்க வேண்டுமே என்றார். அதற்கென்ன, ஏற்பாடு செய்து விடலாம் ஆனந்தா. ஆசான் சற்று முன்னால் வந்தார். சாயந்தரம் களியம்பலத்துக்கு வந்துடு. அனுமான் கரிவேஷம் போட்டு வா. நல்ல அசல் அடவு 2 எடுத்து விடு. இவர்கள் அசந்து விட வேண்டும் என. ஆசான் ஒன்றும் கூறல. அனுமான் வேஷம் போட்டால் அசல் குரங்குதான் போங்கள். பின்னி விடுவான். சிரித்து வயிறு புண்ணாகிவிடும். கேட்டாயோ அனந்தா, காட்டாளன் வேஷத்துக்கு சிவனையும் சேர்த்துக்கொள். ராமன் குட்டி, அங்கே என்ன பார்வை? பாத்திரங்களை எடு என்றார் காரியஸ்தன். நான் பூஜா பாத்திரங்களை அரை சேர்த்து நறுக்கிய வாழை இலைகளை மடப்பள்ளிக்கு கொண்டு சென்று தந்துவிட்டு அந்த புறத்துக்கு லாந்தர் சிமினியை துடைத்து சீமெண்ணை ஊற்றி ஏற்றிக்கிட்டு தந்துவிட்டு படிக்க உட்காந்தேன். பொருளாதாரம் எனக்கு ஏறலை. கண்ணை மூடி உருப்படுவது போல வழக்கம். நடுநடுவே குற்றேவல்கள் வேறு. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டும் வசதி மட்டும் என் அப்பாவுக்கு இருந்திருந்தா இந்நேரம் டேபிள் விளக்கடியில் அமர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். பொருளாதாரம் அப்போது சரியாக ஏறுமோ என்னவோ. ராமன் குட்டி, நாய்களுக்கு சோறு தந்தாயா? இல்லை. பின்ன அங்கே என்ன இளவெடுக்கிற பரதேசி? நான் விலை என்பது தேவைக்கும் இருப்புக்கும் இடையேயான சமன்பாடாகும். விலை என்பது என்று சன்னமாக சொல்லி கொண்டபடி நடந்து மடப்பள்ளிக்கு போனேன். திண்ணையில் கையில் வாழை இலையோட ஆசா நின்று இருந்தார். நான் அவரிடம் தயங்கி, சாப்பாடா என்றேன். ஆமாம், இன்று சற்று முன்னதாகவே வந்துவிட்டேன். ஆட்டம் இருக்கிறது, வேஷம் கட்டணும். நான் சொல்லுகிறேன் என்றபடி உள்ளே போனேன். சுந்தரையர் வார்ப்பில் இருந்து அகப்பைய சாம்பாரை எடுத்து அண்ணாந்து நரவில் விட்டபடி, உப்பு இன்னும் கை 2 போடுறா. சாம்பு வாடா. என்னடா அது? அப்போதிருந்து எதையோ உரு போட்டு கொண்டே இருக்கிற என்றார் எக்கனாமிக்ஸ் சுவாமி. நாசமாக போக, உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? வெள்ளைக்காரன் படிப்பு படித்து என்னத்தை கிழிக்க போகிற? அப்படி புன்னகைத்தேன். வெளியே ஆசான் நிற்பதை சொன்னேன். பார்த்தேன், என்ன அவசரம்? முதலாளாக சாப்பிடணுமோ? தண்டசூத்துக்கு துறைக்கு நிற்கட்டும். ஆட்டம் இருக்கிறதான். வேஷம் போட வேண்டுமாம். வெறும் வயிற்றோடு ஆடட்டும். இன்னும் நன்றாக வரும் கொனஸ்டைகள். நாய்களுக்கு சோறு தயாராகிவிட்டதா என்றேன். அப்பவே சாம்பு அதை எடுத்து கொடு. கேட்டியா ராமன்குட்டி? இப்படி பருப்பு சாதத்தில் நாய் வளர்ப்பது எனக்கு சரியாக படலை. மிலேச்ச பிராணி, அதுக்கு மாமிசந்தான் வேண்டும். நம்பூதிரி மடத்தில் நாய் எதுக்கு? நாயர் இருக்க நாய் எதுக்குங்கிறேன். சாம்பசிவையர் அப்படியே பெஞ்சில் உட்காந்து சிரிக்க ஆரம்பித்தார். நான் வாளியில் நாய் சோரோட வெளியே வந்து ஆசான் இலையை நீட்டினார். சற்று கூசி போய், ஆசானே, இது நாய் சோறு என்றேன். ஆசான் சிரித்தபடி ஓஹோ என்றார். நான் அவரை தாண்டி சென்ற பிறகு திரும்பி பார்த்தேன். எட்டி உள்ளே பார்த்து கொண்டிருந்தார். 2 பெரிய அல்சேஷன் நாய்கள். கடூரமான குரலில் குறைக்கும், ஆனால் ஓட முடியாது. தொப்பை. தம்புரான் போடும் நெய்ப்பருப்பு சாதத்தோட விளைவு அது.
அதிகபட்சம் படுத்த இடத்துலேருந்து எழுந்து 2 முறை தரை பராண்டி குதிக்கும். தம்புரான் பகலில் ரொம்ப நேரம் அவற்றோட செலவிடுவார். பருப்பு சாதத்தை அள்ளி அள்ளி விழுங்கினேன். 4 ஆள் சாப்பிட வேண்டிய அளவு. ஒரு முறை சோம்பல் முறித்து உடம்பை நெளித்த பிறகு போய் மீண்டும் படுத்து கொண்டான். அசைவுகளை பார்த்தால் அவற்றை எவரும் நாய் என்று கூறவிட இயலாது. வாளியை திரும்ப கொண்டு வைக்கும்போது ஆசான் நின்று கொண்டிருந்தார். பொருளாதாரத்தை முடித்துவிட்டு நான் சாப்பிட வந்ததும் ஆசான் இலையோடு நின்று கொண்டிருந்தார். எனக்கு வாழை இலையில் கட்டி சோறும் துவையலும் ஒரு அப்பளமும் ஊறுகாயும் தரப்பட்டது. ஆசான் நிற்பதை மீண்டும் கூறினேன். சுந்தரையர் ஒரு கட்டி சோற்றின் மீது துவையில ஒட்டி, சாம்பு இதை கொண்டு போய் போடு என்றார். நான் எட்டி பார்த்தேன். சாம்பு சோற்றை ஆசானிடம் தரும் முன் 2 முறை ஏமாற்றினான். ஆசான் நடன பாணியில் கை நீட்டி ஏமாறுவது விசித்திரமாக இருந்தது. சாம்பு உடல் அதிர சிரித்தபடி உள்ளே வந்து, ஓய், எனக்கு ஒரு ஆசை, இந்த ஆசான் கொல்லைக்கு போகிற அழகை பார்க்க வேண்டும் என்றான். சுந்தரையர், நீச பயலே, பிராமணனடா நீ என்றபடி சிரித்தார். சாப்பாடான பிறகு நான் அறப்புரை பக்கம் போனேன். திண்ணையில் ஆசான் படுத்திருந்தார். ஒரு வற்றலான கிழவன் அவர் முகத்தில் சிவப்பு சாயத்தை பூசி கொண்டிருந்தார். சிவப்பும் கருப்பும் கலந்த ஆசான் முகம் விகாரமாக இருந்தது. இடித்த சிவந்த வாயும் கரிய முகமும் காக்கை இறகு துப்பியுமான ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தான். கிழவர் என்னிடம், சின்ன காரியஸ்தன் ரொம்ப தான் சுறுசுறுப்பு, நாயர் ரத்தமோ சும்மாவோ என்றான். அவருக்கென்ன, BA பாஸ் ஆனால் ஆஃபீஸர் என்றார் கிழவர். அது வரைக்கும் தான் இந்த கோமணம் தூக்கு வேலையெல்லாம். நீங்கள் தான் காட்டாளனா என்றேன். ஆமாம், நான் தான் என்றார். காட்டாளன் ஆவதற்கு 20 வருஷம் படித்தேன். இவர் குரங்காவதற்கு 20 வருஷம் படித்தவர். கலையை சபிக்காத சிவராமா என்றார் கிழவர். பெரிய மயிர் பிடுங்கும் கலை. என்ன ஆட வேண்டும் தெரியுமோ இப்போதெல்லாம்? கைமுத்திரையும் அடவும் எல்லாம் வேண்டாம்டா சிவா. சும்மா நீ பாட்டுக்க ரசிக்கிற மாதிரி எதையாவது செய் என்கிறார் உங்கள் பெரிய தம்புரான். பணக்கார சந்தனத்தை குண்டியிலும் பூசலாம் என்றார் கிழவர். நம்ம தலையெடுத்து. அந்த காலத்தில் 6ஆம் கிளாஸ் படித்தால் வாத்தியார், 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆனால் போலீஸ். பேசாமல் அதுக்கு போயிருந்தா மானமாக வேலை செய்து கஞ்சி கொடுத்துருக்கலாம். இந்நேரம் அதை பிடி, தலையில் இப்படி எழுதியிருக்கே, இதில் இருக்கிற சந்தோஷம் அதில் வருமா? என்ன இருந்தாலும் கதகளி தெய்வீக கலை. கிழவர் தயங்கியபடி தான் சொன்னார். உலக்க மூடு. போன தடவை ஆடி ஆடி பார்த்தேன். காரியஸ்தன் வந்து வந்து தம்புரானுக்கு ரசிக்கலை என்று குடைகிறார். இவரானால் குட்டிக்காரணமாக அடிக்கிறார். பிரயோசனம் இல்லை. பார்த்தேன். சும்மா வேட்டியை தூக்கி காட்டுவது போல சைகையை காட்டி காலை பரப்பி வைத்து ஓடினேன். கூட்ட சிரிப்பு, கோலாகலம். இல்லை வைத்தியரே, எதற்காக இந்த ஆட்டம் இவங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன். வேறு எதுக்கா? கருத்தை காட்டலனை கோமாளியாக்கி பார்ப்பதில் வெளுத்தவனுக்கு ஒரு சந்தோஷம். நாண்டு கொண்டு சாக முடியவில்லையே மகாதேவா. ஆசான் முகவேடம் முடிந்து எழுந்தார். உடைகளை அணிந்து கொண்டார். வாளை கட்டி கொண்டு எழுந்து வைத்தியரை விழுந்து கும்பிட்டார். காட்டாள வேடதாரியும் கும்பிட்டார். இருவரும் நடந்தனர். தூரத்தில் களியரங்கில் செண்டையும் சேங்கில தாளமும் ஒலிப்பது கேட்டது. நான் அவர்களை தொடர்ந்தேன். ஆசான் தயங்கினார். என்னை நெருங்கியதும், ராமன்குட்டி, எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் என்றார் தனிந்த குரல்ல. என்ன செய்ய வேண்டும் ஆசானே? நீ ஆட்டங்காண வரக்கூடாது. ஏன் என்றேன் வியப்புடன். தயவுசெய்து வரக்கூடாது. நீ வர வேண்டும் என்கிற போது நானே சொல்கிறேன். நீ வரக்கூடாது. ஒளிந்திருந்து கூட பார்க்கக்கூடாது. சரி, சத்தியம் பண்ணு. ஆசான் கையை நீட்டினார். கையில் அடித்து சத்தியம் செய்தேன். ஆசானே என்று சிவராமன் கூப்பிட ஓடிப்போய் இணைந்து கொண்டார். நான் இருட்டில் தனித்து விடப்பட்டேன். நம்ம கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய கதைகளை உங்களோட பகிர்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.